ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ஆசையா பாசமா நம்பிக்கையோட என் நெற்றியை தொட்ட உனக்காகவே உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சங்கடங்களும் சரியாகி நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம், நம்பிக்கை இழந்துட வேண்டாம். உன் கர்மாக்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் நீ வாழ்க்கையை பொற்காலமாக மகிழ்ச்சி காலமாக வாழக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு. இப்போதே இந்த நிமிஷமே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக முடிச்சு தரப்போகிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என் செல்வமே. இயற்கையின் படைப்புகள் எப்போதுமே மனித குலத்தை மேம்படுத்துவதற்காக மட்டுமே படைக்கப்படுது. ஆனால் மனிதர்கள் தான் இயற்கையையும் சக உயிரையும் நேசிக்காம எப்போதுமே காசு பணம்னு பித்து பிடிச்சு அலையிறீங்க. அது இதுன்னு தேவையற்றதையெல்லாம் யோசிச்சு நீங்கள் வாழும் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு நீங்களே கேள்விக்குறியாக கஷ்டப்படுவதையும் நான் பார்க்க தானே செய்கிறேன். எப்போதுமே உன் வாழ்க்கையில் உனக்கென ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை முழுமையாக உனக்கான அர்ப்பணிப்பாக ஏற்றிக்கிட்டு உன் பொறுப்பை நீ சரியாக செஞ்சாலே மனித குலம் மென்மேலும் செழித்து மேன்மை அடையும்படி இந்த முருகன் நான் செஞ்சிருவேன். உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காம தனியாக நடக்க பழகிக்கோ. உன் கூட இருக்கிறவங்க எல்லாரும் எப்போ எப்படி உன்னை விட்டு போவாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் ஒரு தற்காலிக துணைதான்றது எப்போதுமே உன் மனசில் இருக்கட்டும். உன் இதயத்திலும் புத்தியிலும் நீ என்ன துணையாக நினச்சினா உனக்கு தொடக்கமாகவும் முடிவாகவும் ஆதியாகவும் அந்தமாகவும் நான் மட்டும்தான் இருப்பேன் என் செல்வமே. என்னை சாதாரணமாக நினைக்காம என் அப்பன் முருகன் எனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுவார் என்ற நம்பிக்கையோடு தொட்டதால் உன் ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். நீ போகும் பாதையில் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சு தரேன். எல்லாவற்றையும் உன் கட்டுக்குள்ளே நீ வைக்க முடியாது. அனைத்தையும் உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதை யோசிப்பதை விட்டுவிட்டு அமைதியாக விலகி நிற்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கையை நீ என்னிடம் ஒப்படைத்து விட்டாயல்லவா? இனி அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை உன் கைகளை ஒப்படைச்சிறேன். நீ தோல்வி நினச்ச விஷயங்களையே சரி செஞ்சு உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன். நீ என்ன நினைக்கிறியோ அதையே பேசு. நீ எப்போதும் நீயாக இரு. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் உன்னை ஒருபோதும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. தவறாக நினைப்பவர்கள் யாரும் உனக்கு தேவையே இல்லை என் செல்வமே. உன் வாழ்க்கையை நீ முழுசாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நாளில்தான் நான் உனக்காக நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். நித்தமும் உன் வாழ்வில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் சரியா தெளிவாக புரிஞ்சுக்கோ. புரிதல்ங்கிறது எல்லாருக்கும் அவ்வளவு சீக்கிரமாக வந்துடாது. ஆனால் நம்பிக்கையோடு பொறுமையோடு இறைபக்தி கொண்ட மனிதர்களுக்கு வாழ்க்கையை பற்றிய புரிதல்கள் வெகு சீக்கிரம் வந்துவிடும் என் செல்வமே. நீ எப்போவுமே உன் வாழ்க்கையை மற்றவர்களின் வேகத்தோடு ஒப்பிட்டு அவங்கெல்லாம் முன்னேறிட்டாங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னு யோசிக்காம உன் வாழ்க்கை பயணத்தை உனக்கானதாக அழகானதாக மாற்ற முயற்சி செய். உன் வேகமும் விவேகமும் கண்டிப்பாக உன் விதியை மாற்ற முடியும். விவேகமாக நடந்து கொள்ளக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ யோசிச்சு எல்லா விஷயங்களையும் செய்யும்போது கண்டிப்பாக அனைத்தும் உனக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் அல்லவா? அடுத்தவங்க உனக்கு ஆறுதல் சொல்வாங்கன்னு ஒருபோதும் அடுத்தவர்களை தேடி போகாதே. கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு மட்டும்தானே வலியையும் வேதனையும் கொடுக்குது. அடுத்தவங்களுக்கெல்லாம் அது வெறும் கதையை போல கேட்டுட்டு கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. எப்போதும் உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கிற வகையில் மன தைரியத்தை வளர்த்துக்கோ. உனக்கு பக்க பலமாக இந்த முருகன் எப்போதும் இருப்பேனேன் செல்வமே. இதுவரைக்கும் நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்து விட்டாய். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உனக்கு புதுப்பித்து கொடுப்பதற்காக இந்த முருகன் இப்போது உன்னை தேடி வந்துட்டேன். இனிமேலும் நீ எதையும் இழக்காத அளவுக்கு நான் உனக்கு துணையாக பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். உன் மனசு இன்னும் குழப்பத்தில் இருந்து தெளிவதாக இல்லை அல்லவா? ஏதோ ஒரு விஷயத்தை மனசில் யோசித்து குழப்பிக்கிட்டே இருக்காத. நீ எதிர்பார்த்தது போலவே எல்லாமே நடக்கணும்னு ஆசைப்படுற. அது கொஞ்சம் மாறி போனாலும் தப்பி போனாலும் உடனே ஏமாற்றம் அடைந்து குழம்பி தவிக்கிறாய். பொறுமையாரு, கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறும். எதை கண்டும் பயப்படாதே. அனைத்து விஷயங்களிலும் முடிவு உனக்கு சாதகமாக வந்து சேரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். ஏதோ ஒரு இனம் புரியாத மனக்கவலை உனக்குள்ளே இருந்து உன்னை ஆட்டி படைக்குதுங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது என் செல்வமே.
உன் புத்தி உன்னை கவலைப்படாதான்னு சொல்லி உனக்கு ஆறுதல் சொல்லுது. ஆனால் உன் மனசு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கு. முதல்ல எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்துட்டதா நீ நினச்சிக்கிட்டு இருந்த. ஆனால் இப்போது எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாமல் சில நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடந்ததை யோசிச்சு நீ மூளையில் முடங்கி போகிறாய். சில தோல்விகள் தான் உன் தவறை திருத்த உதவும். சில தோல்விகள் தான் உன்னை வெற்றியை நோக்கி நகர்த்திட்டு போகும். அதனால் நடந்த விஷயங்களை யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் புத்தி சொல்கிறத கேட்டு சில விஷயங்களை மறந்து கடந்து வர முயற்சி செய். கவலை தரும் எண்ணங்களில் இருந்து நீ கண்டிப்பாக வெளியே வந்து இன்னும் நிறைய கற்றுக்கணுமே செல்வமே. வாழ்க்கை உன்னை எதை நோக்கி நகர்த்துதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு. ஒரு விஷயத்தை மனசார நேசிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல அழகான கலைதான். அதுக்கு ரசிகர்கள் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ரசனை இல்லை ஒரு உள்ளம் உன்னிடம் இருந்தாலே போதும். எல்லா நல்ல விஷயங்களையும் எல்லாருடைய நல்ல செயல்களையும் நேசிக்க பழகு, ரசிக்க பழகு. நல்ல விஷயங்களை ரசிக்க ரசிக்க அது இயல்பாகவே உன்னுடைய நல்ல குணமாக மாறி போயிடும். இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவோ துக்கப்படவோ துயரப்படவோ தேவையில்லை. முடியுன்ற அதிர்வை உன்னோட முழு மூச்சாக வச்சுக்கிட்டு செயல்படு. எல்லா விதமான வீழ்ச்சியிலிருந்தும் சூழ்ச்சியிலிருந்தும் எதிர்மறையான சூறாவளியிலும் இருந்தும் கூட உன்னால் மீண்டு வர முடியுமே செல்வமே. பொய்ய பேசி உன்னை நம்பிய மனிதர்களை ஏமாற்றி நீ வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்ற எந்த அவசியமும் கட்டாயமும் இல்லை. எப்போதும் உண்மையை மட்டும் பேசு. உன்னை நம்புபவர்களுக்குடைய அந்த அன்பை காப்பாற்று. ஏமாறுவது தவறல்ல. திரும்ப திரும்ப ஏமாறுறது நிச்சயமாக தப்பு தான். யாரும் உன்னை ஏமாத்துறாங்கன்னு தெரியும் போதே அடுத்த முறை அவர்களை நம்பாமல் நீதானே கவனமாக இருக்கணும். அதே போல் நீ நம்பிக்கை வைப்பது தவறல்ல. துரோகம் செய்த பின்னும் ஒருவர்களை நம்புவது உன்னுடைய தவறுங்கிறத புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் அதற்கான தீர்வும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை காக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை என் செல்வமே. என்னை நம்பக்கூடிய, என்னை நேசிக்கக்கூடிய, என்னை வணங்கக்கூடிய என் செல்லப்பிள்ளையான உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். நீ செய்யும் அனைத்தையும் நான் அறிவேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு ஒருபோதும் தீங்கு வர அனுமதிக்க மாட்டேன் என் செல்வமே. மனம் புண்ணாகி வாழ்க்கை கஷ்டமாக இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத. என் மென்மையான கரங்களால் உன்னை வருடி கொடுத்து உன் பக்கத்திலேயே நான் இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா இன்பங்களும் கிடைக்கும்படி செய்கிறேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்வதற்கான நேரம் வந்துருச்சு. கலங்காதே என் செல்வமே. எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன்ற நம்பிக்கையோடு இரு. என்னதான் நீ முயற்சி செஞ்சு தலைகீழா நின்னாலும் அவரவர்கள் தலையில் எழுதியது தானே நடக்கும். உன் தலைவிதியையும் நான் நிச்சயம் மாற்றி உனக்கான நல்ல கணக்கை போட்டு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்துக்கும் நிச்சயம் நான் பதில் கொடுக்க தொடங்கி விட்டேன் என் செல்வமே. என் நெற்றியை தொட்ட இந்த நிமிஷத்தில் இருந்தே உனக்கு இருக்கும் தடைகள் அனைத்தையும் அகற்றி உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே ஜெயமாக வெற்றியாக வந்து சேரும்படி செய்ய போகிறேன். இன்னும் கீழே விழுந்துட்டே இருந்துக்கிட்டே இருக்காம எல்லாத்தையும் தாண்டி வெற்றி பெற தயாராகு. தோல்வியை தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல கீழே விழுகும், அப்புறம் எந்திரிக்கும், மறுபடியும் விழுகும், எந்திரிக்கும். அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் நீ வெற்றி பெறுவதற்கு முன்பாக தோல்வி அடைகிறாய், சறுக்குகிறாய், சரிவுகிறாய். ஆனால் மறுபடியும் கண்டிப்பாக வெற்றி பெற்று எழுந்தும் நடக்கும் பிள்ளையாக நீ மாறுவாய் என் செல்வமே. வேகமாக ஓடும்படியும் வெற்றி பெறும்படியும் நீ தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும்படியும் கூட இந்த முருகன் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். என் பிள்ளையான உனக்கு இதுவரை கிடைக்காத வெற்றி இந்த வருடம் இந்த முறை உன் வாழ்க்கையில் நிச்சயம் உன் கைகளில் வந்து சேரதான் போகுது. எப்போதும் உனக்குள்ள நேர்மறை எண்ணங்கள் இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்வமே. உனக்குள்ள சோர்வு வரும்போது, நீ சோம்பலாக மாறும்போது உடனே உன் கனவுகளை ஞாபகப்படுத்திக்கோ. நம்ம இப்போ சோர்ந்து போனோம்னா கனவை நனவாக்க முடியாதுன்றதை நினச்சிக்கிட்டு சுறுசுறுப்பாக உன்னை மாற்றிக்கிட்டு உற்சாகமாக வேலை செய். சோர்வு நீ தோற்று போகிறதுக்கு காரணமாக இருந்துடக்கூடாது. நீ தோற்று போகிறதுக்கான ஒரு அறிகுறி தான் சோர்வு. அந்த சோர்வை மாற்றி சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோடு நீ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டினாலே
நீ வாழ்க்கையில் உயரத் தொடங்கி விடுவாய் என் செல்வமே. என் நெற்றியை தொட்ட உனக்கு இனி எல்லாமே வெற்றிகரமாக உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும் விதமாக வந்து சேரும்படி நான் செய்கிறேன். இப்போது இருக்கும் உன் நிலைமைதான் நிரந்தரம். இவ்வளவுதான் உன்னால் முன்னேற முடியும், இதுதான் உன் எல்லைன்னு நினச்சிக்கிட்டு நீயே உனக்குள்ள சிறையை போட்டு வச்சுக்காதே. இதை தாண்டி வெளியே கடந்து வர தயாராகு. உன் வாழ்க்கையில் நான் எந்த விதத்திலும் உனக்கு துன்பத்தையோ துயரத்தையோ துரோகத்தையோ செய்ய மாட்டேன். கண்டிப்பாக உன்னை உயர்த்தி நல்லபடியாக வாழ வைப்பேன்.